மாவலி பிறர் செய்யும் ஈகையை தடுப்பவரே உண்மையான பகைவர் என்றும் அதனால் ஏற்படும் கேடுக்கு நிகர் வேறில்லை என்றும் உரைக்கிறான். வணக்கம் நண்பர்களே. சென்ற பாடலில் தன் குரு சுக்கிரனை நோக்கி மாய்ந்தவர் மாய்ந்தவர் அல்லர், மாயாது ஏந்திய கைகொடு இறந்தவர் வீந்தவர் என்பவர், வீந்தவரேனும் ஈந்தவர் அல்லது இருந்தவர் யாரோ என்று மாவலி சக்கரவர்த்தி மிக ஆழமான ஒரு தத்துவத்தை உரைத்ததை நாம் கண்டோம். அதாவது, உடல் அழிந்து இறந்தவர்கள் அல்ல, ஆனால் இழிவுக்கு அஞ்சாமல் பிறரிடம் கையேந்தி யாசிப்பவர்களே இறந்தவர்கள். அதேபோல கொடை கொடுத்து வாழ்ந்தவர்கள் உடல் மறைந்தாலும் புகழுடம்புடன் என்றும் இவ்வுலகில் நிலைத்திருப்பார்கள் என்று தன் குருநாதனுக்கு எடுத்துரைத்தான். இப்பேற்பட்ட தர்ம சிந்தனையுடன் திகழும் மாவலியை அவனின் குருவான சுக்கிரர் தடுக்க முற்படுகிறார். ஆனால் அறத்தில் நிலைத்திருக்கும் மாவலியின் மனம் அசைந்து கொடுப்பதாக இல்லை. அவன் மேலும் கூறுகிறான், பாருங்கள். அடுப்பவரும் பழி செஞ்சரும் அல்லர், கொடுப்பவர் முன்பு கொடேல் என நின்று, தடுப்பவரே பகை, தம்மையும் அன்னார், கெடுப்பவர் அன்னது ஓர் கேடு இலை என்றான். அடுப்பவரும் பழி செஞ்சரும் அல்லர். நண்பர்களே, இங்கு மாவலி சக்கரவர்த்தி ஒரு அற்புதமான கருத்தை முன்வைக்கிறான். பிறர் அழியும்படி, அவர்களுக்கு கேடு வருடும்படி தீய செயல்களில் ஈடுபடுபவர்கள், பெரும் பழியைச் சுமக்கும் பாவச் செயல்களை செய்பவர்கள், அவர்கள் கூட நம்முடைய உண்மையான பகைவர்கள் அல்ல என்று கூறுகிறான். இது எவ்வளவு ஆழமான சிந்தனை! ஒருவன் நமக்கு கெடுதல் செய்தால் நாம் அவனை பகைவனாக எண்ணலாம். ஆனால் மாவலியின் பார்வையில் அவர்களை விடவும் பெரும் பகைவன் யார் என்பதை அடுத்து பாருங்கள். கொடுப்பவர் முன்பு கொடேல் என நின்று, தடுப்பவரே பகை. ஒருவர் மனம் உவந்து கொடுக்கிறார், இன்னொருவர் மனம் மகிழ்ந்து பெற வருகிறார். இவர்களுக்கு நடுவே வந்து கொடேல் கொடேல் என்று, கொடுக்காதே, இதை நீ கொடுக்கக்கூடாது என்று உறுதியாக நின்று அந்த ஈகையை தடுக்கின்றாரே, அவர்தான் உண்மையான பகைவன். ஆம் அன்பர்களே, ஒருவன் கோடிக்கணக்கான சொத்துக்களை அபகரிப்பதை விடவும், ஒருவரின் உயிரை பறிப்பதை விடவும் ஒரு ஈகையை தடுப்பது என்பது மிக கொடிய பாவம். அதுவே உண்மையான பகை. ஈகையின் புனிதத்தை உணராத அந்த ஆனந்தத்தை தடுக்க முற்படுபவனே தலையாய பகைவன் என்று மாவலி கர்ஜித்தான். தம்மையும் அன்னார் கெடுப்பவர். அத்தகைய ஈகையை தடுப்பவர்கள் வெறும் கொடை பெறுபவரை மட்டும் கெடுக்கவில்லை, கொடை கொடுப்பவரின் நல்மனதையும் தர்ம சிந்தனையையும் தடுக்க முற்படுகிறார்கள். அத்தோடு நில்லாமல் தம்மையும் கெடுப்பவர். ஆம் நண்பர்களே, பிறர் செய்யும் நற்செயலை தடுப்பவர்கள் தனக்கும் சேர்த்து பெரும் பாவத்தை சேர்த்து கொள்கிறார்கள். அந்த செயல் அவர்கள் ஆன்மாவையும் வாழ்வையும் புகழையும் அழித்து பெரும் இழிவை கொண்டு வந்து சேர்க்கிறது. அறச்செயல் ஒன்றை தடுத்ததால் ஏற்படும் தீவினை அவர்களை பழி பாவங்களுக்கு ஆளாக்கி வாழ்வின் சாரம் முழுவதையும் இழக்கச் செய்துவிடும் என்பதை மாவலி இங்கு அழுத்தமாக எடுத்துரைக்கிறான். அன்னது ஓர் கேடு இலை என்றான். அப்படி ஒரு பெரும் கேடு, அப்படி ஒரு பெரும் அழிவு உலகில் வேறு எதுவும் இல்லை என்று மாவலி முடிக்கிறான். ஒரு செயலை செய்வதை விடவும் ஒரு செயலை தடுப்பது என்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை மாவலி இங்கு சுக்கிரனுக்கு உணர்த்துகிறான். கொடை என்பது மனித குலத்தின் அடிப்படை அறம். அந்த அறத்தின் பாதையில் நின்று அதை பிணைத்து தடுக்க முயலும் செயலுக்கு இணையாக கூடியது வேறொன்றுமில்லை. அசுர குருவே என்றாலும் நான் அறம் பிறழ மாட்டேன், என் வாக்குறுதியை காப்பேன் என்பதில் மாவலி உறுதியாக நின்றான். இந்த ஒரு பாடலில் கம்பர் கொடை தர்மத்தின் உச்சத்தை, அதன் மேன்மையை எத்தனை அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் பாருங்கள். இப்படி ஈகையின் உயர்வை, ஈகையை தடுப்பதன் இழிவை மாவலி தன் குருவுக்கு உணர்த்துகிறான். இந்த அறவுரையில் மனம் கலங்காத சுக்கிரன் என்ன செய்யப் போகிறார்? அடுத்த பாடலில் மாவலி உள்ளத்தை பிணிக்கும் உலோபத்தின் கொடிய தன்மையை எவ்வாறு விவரிக்கிறான் என்பதை நாம் கேட்க ஆவலாக காத்திருப்போம்.